வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்ட ஆணைக்குழு தேர்தலில் மொஹான் பீரிஸ் தோல்வி, ஐநாவில் இலங்கைக்கு பின்னடைவு. பதவி விலகினார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர். அரசாங்கத்தில் இருந்து விலகுகிறது லங்கா சமசமாசி கட்சி. அரச புலனாய்வு பணிப்பாளர் தொடுத்த வழக்கில் ஜஸ்மின் சூக்காவுக்கு கொழும்பு நீதிமன்றம் அழைப்பாணை. குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை யாழ் வணிகர் கழகத்திடம் வழங்குமாறு பிரதமரிடம் கோரிக்கை. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச சட்ட ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் இலங்கையின் சார்பில் போட்டியிட்ட முன்னாள் பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் தோல்வியடைந்துள்ளார். சர்வதேச சட்ட ஆணைக்குழுவின் 34 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஐநா பொதுச்சபையில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் 5 ஆண்டுகளுக்கு பதவி வகிக்க உள்ள இந்த உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தலில் 192 நாடுகள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தன. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து 8 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பில் 11 நாடுகளின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். தற்போது நியூயார்க்கில் ஐநாவுக்கான தூதுவராக பதவி வகிக்கும் மொஹான் பீரிஸின் பெயரை இலங்கை அரசாங்கம் முன்மொழிந்திருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நடந்த தேர்தலில் இந்தியா, வியட்நாம், ஜப்பான், சீனா, தென்கொரியா, சைப்ரஸ், மொங்கோலியா மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மொஹான் பீரிஸுக்கு 112 வாக்குகள் கிடைத்த நிலையில் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டு தோல்வியடைந்துள்ளார். இலங்கையில் போர்க்குற்றங்கள் குறித்து உரிய விசாரணைகளை நடத்த தவறிய அவ்வாறான மீறல்களை மூடி மறைப்பதற்கு துணை போன மொஹான் பீரிஸ் சர்வதேச சட்ட ஆணைக்குழுவுக்கு தெரிவு செய்யப்படுவதற்கு எதிராக ஜஸ்மின் சூக்காவின் உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கலாநிதி ஜெகத் பாலசூரிய இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவர் கடந்த வாரம் பதவியிலிருந்து விலகியதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி டிமால் கருணாசிறி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். உடல்நிலையை காரணம் காட்டியே கலாநிதி ஜெகத் பாலசூரிய தலைவர் பதவியிலிருந்து விலகினார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவரின் பெயர் அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்திற்காக இந்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவிக்கு சட்ட நிபுணர் ஒருவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்று அரசாங்கத்தின் மூத்த அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார். மேலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு புதிய ஆணையாளரும் நியமிக்கப்பட உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தில் இருந்து விலகுவதற்கு லங்கா சமசமாய கட்சி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாட சந்தர்ப்பத்தை கோரிய போதிலும் பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் அதற்கு எந்த பதிலையும் வழங்கவில்லை என்று பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் அரசாங்க கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பது தனது நிலைப்பாடு எனவும் அவர் கூறியுள்ளார். லங்கா சமசமாஜி கட்சியின் அடுத்த அரசியல் சபை கூட்டத்தில் அரசாங்கத்தில் இருந்து விலகுவது தொடர்பான யோசனையை முன்வைப்பதற்கு தாம் எதிர்பார்ப்பதாக பேராசிரியர் திச விதாரண மேலும் தெரிவித்துள்ளார். அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தாக்கல் செய்த அவதூறு வழக்கை விசாரித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் முன்னாள் ஐநா சிறப்பு நிபுணர் ஜஸ்மின் சூகா மற்றும் பிரித்தானியாவை தளமாக கொண்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இவர்களை 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மேலதிக மாவட்ட நீதிபதி சதுரிகா டி சில்வா உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போதே அவர்களுக்கு மீண்டும் அழைப்பாணை விடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் சட்டத்தரணியும் செயற்பாட்டாளருமான ஜஸ்மின் சூக்கா மற்றும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் மற்றும் ஒரு இணையதள செயற்பாட்டாளர் ஆகியோருக்கு எதிராக மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே 1 பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தமக்கு எதிராக தவறான தேங்கிழைக்கும் அவதூறான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரச மருத்துவரை காவலில் வைக்க வற்புறுத்தியதாகவும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க மறுத்து ஊடக சந்திப்பில் பொய்ச்சாட்சியும் அளிக்க மிரட்டியதாகவும் செய்திகளை வெளியிட்டனர் என்றும் அவர்கள் மீது மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆணையரவு குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை யாழ் வணிகர் கழகத்திடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். உலகளாவிய ரீதியில் மிக பலம் வாய்ந்த அமைப்பாக தமிழ் புலம்பெயர் அமைப்பு உள்ளது. அவர்களிடம் நிதி பலம் உள்ளது. அவர்களினால் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. சபையில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா பயங்கரவாதத்தின் ஊடாக நிதியைத்தான் அல்லி ராஜா இந்த நாட்டுக்குள் கொண்டு வருவதாக கூறினார். இவ்வாறான ஒரு தவறான செய்தியை ஹர்ஷடி சில்வா போன்ற படித்த உறுப்பினர்கள் கூறக்கூடாது. அல்லி ராஜா தமிழர் என்ற காரணத்திற்காக ஹர்ஷடி சில்வா போன்ற கலாநிதிகள் தவறான கருத்துக்களை இந்த சபையில் கூறக்கூடாது. இலங்கையில் தமிழர்கள் முதலீடுகள் செய்வதனை தடுக்காதீர்கள். தமிழர்களின் பணத்தை பயங்கரவாதமாக காட்ட முற்படாதீர்கள். இது ஆரோக்கியமான விடயம் அல்ல. இன்னும் பல தமிழர்கள் முதலீடு செய்ய காத்திருக்கிறார்கள். ஆனையிரவு குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை தங்களிடம் தருமாறும் தாங்கள் முதலீடு செய்து அதன் மூலம் வடக்கில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றோம் என ஜாழ் வணிகர் கழகம் கோரியது. ஆனால் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் மூலமும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் ஊடாகவும் அந்த உரிமம் மன்னாரில் உள்ள மாதோட்டம் உப்பளத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனை தென்பகுதியைச் சேர்ந்தவர்தான் உரிமையாக எடுத்துக்கொள்ள உள்ளார். வடக்கில் உள்ள தமிழர்கள் அதனை கேட்கிறார்கள். அதனை கொடுப்பதற்கு எங்களுடைய அதிகாரிகள் தான் தடையாக இருக்கின்றார்களா அல்லது தென்பகுதி அரசு அதிகாரிகள் தான் தடையாக இருக்கின்றார்களா அல்லது அமைச்சுதான் தடையாக இருக்கின்றதா என்பதை பிரதமர் கவனத்தில் எடுத்து குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை ஜாழ் வணிகர் கழகத்திற்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நாட்டின் வளர்ச்சி அபிவிருத்தி இன ஒற்றுமையில் தான் தங்கியுள்ளது. இனங்களுக்கு இடையிலான புரிதலில் தான் தங்கியுள்ளது. தமிழர்களை அணைத்துச் செல்கின்ற போது நாட்டில் மாற்றத்தை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். வரவு செலவு திட்டங்கள் பற்றாக்குறையில் போகும் நிலைமை வராது. இங்கு யுத்தம் நடைபெற்றது. யுத்தத்தை சிங்கள தலைவர்கள் வழிநடத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மண்ணில் தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்று தமிழர்கள் அரசியல் தீர்வொன்றுக்காக ஏங்குகிறார்கள். இந்த நாட்டிலே மொழி அடிப்படையிலான அதாவது தமிழ் சிங்கள மொழி அடிப்படையிலான சமஷ்டி தீர்வை புதிய அரசியலமைப்பின் மூலம் முன்வைக்க வேண்டும். இதன் மூலம் அடுத்த வரவு செலவு திட்டம் மிகையானதாக வருவதற்கு தமிழர்களின் பொருளாதாரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கில் மீண்டும் கொரோனா தொற்றாளர்கள் அதிகளவில் இனங்காணப்பட்டு வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் நேற்று 17 மாணவர்கள் உட்பட 47 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வவுனியாவில் நேற்று 17 மாணவர்கள் உட்பட 47 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இனங்காணப்பட்ட தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்களை பேணியோர், வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டோர், தாமாக முன்வந்து பரிசோதனை செய்தோர் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டோர் ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்ட PCR மற்றும் ஆன்டிஜன் பரிசோதனையின் முடிவுகள் நேற்றிரவு வெளியாகின. அதன்படி வவுனியா மாவட்டத்தில் 17 மாணவர்கள் உட்பட 47 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. மரவன்குளம், தோணிக்கல், பூந்தோட்டம், ஸ்ரீராமபுரம், சிதம்பரபுரம், வண்டிக்கோட்டம், பூவரசன்குளம், அம்பலாங்குட உள்ளிட்ட பகுதிகளிலேயே மாணவர்கள் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1 வயது, 2.5 வயது, 5 வயது குழந்தைகளும் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் ஊடாக PCR பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட 4 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் 2 வயது சிறுமி என்றும் கூறப்படுகிறது. மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் 52 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. மேலும் ஜாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த 34 வயதுடைய குடும்ப தலைவருக்கும் கொரோனா தொற்று இருந்தவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று சூழலில் பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல் முறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளரை பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைக்காக அழைத்துள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி கிளிநொச்சி பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவுக்கு சமூகம் அளிக்குமாறு அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபைகளின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் பலரும் கொழும்பு 4ஆம் மாடி மற்றும் கிளிநொச்சியில் அமைந்துள்ள பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் மடுவில் 12 பேர் கொண்ட குழுவின் தாக்குதலுக்குள்ளாகிய 4 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாலை மடு பெரிய பண்டி விருச்சான் கிழக்கு பகுதியில் மேலதிக வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்த 4 மாணவர்கள் அப்பகுதியில் மது விருந்தில் கலந்து கொண்ட 12 பேர் கொண்ட இளைஞர்கள் குழுவினரால் தாக்கப்பட்டதாக போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காலை பெரிய பண்டி விருச்சான் மகா வித்தியாலயத்தில் குறித்த மாணவர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட சிறு முரண்பாடு அதிபரால் சமரசம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாடசாலை முடிந்து குறித்த 4 மாணவர்களும் மேலதிக வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்த போதே சக மாணவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் கடுமையாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவர்களை அப்பகுதி மக்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று காப்பாற்றியுள்ளனர். இதையடுத்து குறித்த வீட்டினை முற்றுகையிட்ட மேலும் சிலர் மீண்டும் மாணவர்களை தாக்கியுள்ளனர். தாக்கப்பட்ட மாணவர்கள் முருங்கன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.